சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் அமைச்சு காய்கறிகள்லாம் வைக்கணும், பூச்செடிகள்லாம் வளர்த்தணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் இந்த மாதிரி விதைகள் வாங்கணும், தொட்டிகள் வந்து வாங்கணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, செடிகள்லாம் எதுவுமே போடாமல் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ எளிய முறையில் எப்படி நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருட்களையே பயன்படுத்தி தோட்டங்களை அமைச்சிக்கலாம் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியில் வந்து பாருங்கள் எத்தனை வந்து பூக்களும் வந்து இப்போ புதுசாக வச்சுருக்கு. ப்ளஸ் வந்துட்டு தக்காளி எத்தனை தக்காளி இருக்குது பாருங்கள். இதுலேயே ஒரு 4 தக்காளி, அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே ஆக்சுவலி இதுலேயுமே இன்னும் 2 தக்காளி இருந்தது, நான் எடுத்துட்டேன். மறுபடியும் கூட இப்போ பூ வந்து வச்சுருக்கு. ஸோ இதெல்லாமே நான் எதில் வளர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கோதுமை மாவு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பேக்கெட்டில் தான் நான் வந்துட்டு இந்த செடிகளை வந்து வச்சுருக்கேன். இந்த 5 கிலோ பேக்கெட்டு 10 கிலோ பேக்கெட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஒரு சரியான சாயில் மிக்ஸில் வந்துட்டு செடிகளை வந்து வைக்கும் பொழுது நல்லாவே பாருங்கள் ஹீல்டு வந்து நம்மளால் கிடைக்கும், எடுத்துக்க முடியும். இந்த மாதிரியான சின்ன பக்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட் பக்கெட் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் கூட சின்ன சின்னதாக வந்து ஹோல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சின்ன கம்பி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அடுப்பில் காமிச்சிட்டு இதில் வந்து ஹோல் மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுலேயே வந்து பூச்செடிகள் வந்து அழகாக வைக்கலாம். நான் இதில் கூட வந்து இந்த மாதிரி சாமந்தி தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ரோயிங் பேக்கில் வந்துட்டு நம்ம இது வந்து க்ரோயிங் பேக் மாதிரியே யூஸ் பண்ணலாம். இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், சுற்றியும் வந்துட்டு சின்ன கம்பியில் வந்து நம்ம ஹோல் மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு மண் கலவைகள் வந்து ரெடி பண்ணி இதில் வச்சுட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தக்காளி செடி வந்து வளர்த்ததுக்கு முன்னாடி நம்ம நாற்று விடுவோம் இல்லைங்களா, அந்த நாற்றுக்குமே நம்ம அதிகமாக செலவு பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு நல்லா பழுத்த தக்காளி, வேஸ்ட் ஆகக்கூடிய தக்காளியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு மண் பகுதியில் வந்துட்டு இல்லை ஒரு சின்ன டப்பாலேயே கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். அதிலிருந்து குட்டி குட்டி செடிகள் வந்து அழகாக முளைச்சி வந்துடும். நீங்கள் அதில் அந்த நாற்று ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறமா எடுத்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பேக்கில் வந்து வைக்கும் பொழுது நல்லாவே பலன்கள் வந்து இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வைக்கும் போது எந்த அளவுக்கு ஹீல்டு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நல்லாவே பலன்கள் இருக்குது. இது நல்லா பழுத்துருச்சு. இந்த பக்கம் பாருங்கள் இப்போ தான் பூக்கள் வச்சுருக்கு. மேலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பூக்கள்லாம் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சின்ன சின்ன சாக்லேட் பாக்ஸ்லாம் வந்துட்டு இந்த மளிகை கடையிலலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது வந்துட்டு அவங்க தூக்கி போடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாவே அவங்க பாக்ஸ் வந்து தந்துடுவாங்க. நீங்கள் வந்து பெயிண்ட் வந்து இந்த க்ரீன் கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மண் கலவையை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா, இது பாருங்கள் பச்சை மிளகாய் செடி தான் அழகாக வந்து எடுத்து வந்திருக்கு, தளிர் வந்து வருது. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி செடி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துலலாம் பூக்கள் வந்து நிறைய வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பாருங்கள் குட்டி காய் இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ நல்லாவே வந்து க்ரோத் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பாக்ஸஸ்லாம் கூட நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரியான செடிகள் வந்து வளர்த்தலாம். மேலே பாருங்கள் பூக்கள் வந்து வச்சுருக்கு. கீழே இப்போ தான் வந்து குட்டியாக வந்து ஒரு தக்காளி வந்து எடுத்துருக்கு. இந்த இடத்துலையுமே நிறைய வந்து பூக்கள் வந்து வச்சுருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்லேயும் பாருங்கள் நான் சுற்றி இந்த மாதிரி ஹோல் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், போட்டு அழகாக பூச்செடி வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எளிய முறையில் வந்துட்டு நீங்கள் வீட்லேயே வந்து தோட்டங்கள் வந்து அமைச்சிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயமும் பூண்டு இதெல்லாமே நம்ம ஈஸியாக வந்து க்ரோத் பண்ணி கொண்டு வரலாம். மெயினாக வந்து கீரைகள் வந்து நம்ம எளிமையான முறையில் வந்து வளர்த்திக்க முடியும். எந்தவித ஒரு மருந்துமே அடிக்காமல் நம்ம வீட்லேயே வந்து எளிதாக செஞ்சு நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமே அது தனிதாங்க. ஒரு தக்காளி வந்து வந்தால் கூட நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணுவோம். அதை நீங்கள் தோட்டத்தை அமைச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எல்லாம் பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் அதிகமாகவும் உரக்கலவைகள்லாம் நான் பயன்படுத்தலை. இந்த எப்சம் சால்ட் வந்துட்டு கொடுத்தேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பொட்டாசியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லாவே தக்காளி வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு தண்ணி கேன்லேயும் வந்துட்டு நான் கத்திரி செடி வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உள்ளே வந்து பாசு பிடிச்சி செடியே வந்து வீணாக போயிடுது. நான் இந்த மாதிரி ஒரு செடி ரோஸ் செடியே வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரே வந்துட்டு அழுகல் நோயினால் வந்துட்டு இறந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கேனில் தான் வைக்கணும்னு ஐடியா இருந்தால் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி வந்து வைங்க. இந்த கத்திரி செடியில் பாருங்கள் எத்தனை கத்திரிக்காய் வந்து விட்டுருக்குன்னு சொல்லிட்டு.
மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு சின்ன செடியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 கத்திரிக்காய் வந்து இப்போ இருக்குது. அது இல்லாமல் மேல் பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா அழகாக பூ எடுத்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்ன சொன்ன மாதிரி சின்ன சின்ன டப்பா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேனு, அப்புறம் அந்த 10 கிலோ பேக்கெட்டு, இதை வச்சு பயன்படுத்தி நம்ம அழகாக தோட்டத்தை வந்து அமைச்சிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி. என்னுடைய வெங்காய அறுவடையும் இதே வீடியோலேயே அப்படியே ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். வீட்லேயே வளர்த்தக்கூடிய காய்கறி வகைகளில் வெங்காயமும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம எளிதாக வந்து வளர்த்து கொண்டு வர முடியும். நம்ம வெங்காயத்தாளும் வந்து எடுத்து பயன்படுத்தலாம். வெங்காயத்தாள் வந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு தாள் விடும். அதுக்கப்புறம் வெங்காயத்தாள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் நல்லாவே வந்து வெங்காயம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ வெங்காயம்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன தொட்டிலேயே வச்சு எனக்கு வந்து எவ்வளோ வெங்காயம் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் வந்துட்டு வேஸ்டான பக்கெட்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன வெங்காயத்தெல்லாம் எடுத்து நட்டு விட்டிங்கனாவே போதும். அதுலேருந்து பிடிச்சு நமக்கு நல்ல வெங்காயம் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஊனி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு வெங்காயம் நம்ம ஊனி வச்சோம்னாவே நல்லா சின்ன சின்ன வெங்காயம் மொட்டை மொட்டை இவ்வளோ அழகாக வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ வந்து கார்டனிங் வைக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கு எல்லாமே வீட்டு தோட்டம் வந்து ஒரு குட்டியாக அமைக்கணும்னு அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட தயங்கவே தேவையில்லை. நீங்கள் தாராளமாக காஸ்ட்லெஸ்ஸாக வந்துட்டு இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.